ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகிற பசங்களுக்கு காலையில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும், மத்தியானம் லஞ்சும் செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. காலையில் தோசை மாவு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மசாலா தோசை செஞ்சிடலாம். அதே சமயத்தில் மத்தியானம் இதை நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிப்பியாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். நான் 6 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகும். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். இது கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 8 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுடலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 8 விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கையில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாயில் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுடைய மசாலா சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கனால உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 5 மினிட்ஸ் இது வேகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் வெங்காயம் எல்லாத்துலேயும் வேகிற மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டோட்டல் டைம் 15 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.